ஹாய் வெல்கம் டு தி பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபீஸ். நம்ம வீட்டிலேயே பீனட் பட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 250 கிராம் அளவுக்கு பச்சை நிலக்கடலை தான் எடுத்திருக்கேன். இதை நம்ம நிலக்கடலை ஆட் பண்ணதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம இந்த நிலக்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை கடலைக்கு பதிலாக வறுத்த கடலை இருந்தால் கூட அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஈக்குவலாக வறுபட்டுச்சு. ரொம்ப கருகிடக்கூடாது. பீனட் பட்டர் பண்ணும்போது அதோட ஸ்மெல் இருக்கும். அதனால் லைட்டாக இந்த மாதிரி எல்லாமே ஈக்குவலாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதை ஆற வச்சுட்டு இதோட தோலை நீக்கிட்டு எடுத்துக்கலாம். மேலே இருக்க ஸ்கின்னெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். வீட்லேயே ஈஸியாக இந்த பீனட் பட்டர் வந்து ரெடி பண்ணிடலாம். ஈஸியாக ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம எப்போ வேணுமோ அப்போதைக்கு ப்ரெட்டோ இல்லை சப்பாத்திக்கோ இந்த மாதிரி நம்ம வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம். பல்ஸ் மோடில் வச்சுட்டு எந்த அளவுக்கு நைஸாக வந்து அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரொம்பவும் கெட்டியாக எண்ணெய் பிரிகிற அளவுக்கு ஃபஸ்ட்டே வந்து நம்ம அடிச்சிடக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி ஈக்குவலாக எல்லாமே ஈக்குவலாக அரைப்படுற மாதிரி இந்த மாதிரி பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் குறைன்னு இருக்கனால நான் மறுபடியும் பல்ஸ் மோடில் வச்சுட்டு மறுபடியும் நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு மேலே அரைச்சா ரொம்ப கெட்டியாயிரும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தேனுக்கு பதிலாக சர்க்கரை இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் தேன் தான் பீனட் பட்டருக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணுனாலும் நீங்கள் மறுபடியும் தேன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேன் ஆட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் பல்ஸ் மோடில் வச்சு நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ இது கூட நான் வந்து மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், ஃப்ளேவர் இல்லாத குக்கிங் ஆயில் தான் நான் இன்றைக்கி சேர்த்திருக்கேன். மறுபடியும் பல்ஸ் மோடில் வச்சு இந்த மாதிரி நைஸாக அடிக்க நம்மளுக்கு வந்து பீனட் பட்டர் தயாராகிரும். மிக்ஸி ஜார் சூடாகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மறுபடியும் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சூப்பரான பீனட் பட்டர் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாக்ஸில் வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வீக்கு கூட நம்ம அப்படியே வச்சுக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே இன்றைக்கி எங்கள் வீட்டில் ப்ரெட்டும் பீனட் பட்டரும் தான். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணாமல் ஒரு ஹெல்த்தியான பீனட் பட்டர் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. ஸ்ட்ரக்சர் பாருங்கள், நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி அப்படியே ஒரு சூப்பரான பீனட் பட்டர் வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹோம்மேட் பீனட் பட்டர் ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் சேனல் ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மறுபடியும் வேறொரு சூப்பரான ரெசிபியோட மறுபடியும் பார்க்கலாம். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.